Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video chapter 8 applications of integrals miscellaneous exercise நம்ம பார்க்க போறோம். First question பார்க்கலாம். Find the area under the given curves and given lines அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா first subdivisionல y equal to x square கொடுத்திருக்காங்க, x is equal to 1, x is equal to 2 and y axis கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னா x square is equal to y. And this is of the form x square is equal to 4ay. So அப்போ இது பாரபோலாவோட ஈக்குவேஷன். அண்ட் இது எப்படி வருது, பாரபோலா it comes in the upward facing direction. ஸோ இந்த டைரக்ஷன்ல வரும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா அண்டர் த கிவன் கர்வ் கேட்டிருக்காங்க அண்ட் கிவன் லைன்ஸ். ஸோ கர்வுக்கும் அண்ட் லைனுக்கும் நடுப்புற இருக்கிற ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பாரபோலாக்கு y x square is equal to y நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்தது x is equal to 1. ஸோ x is equal to 1 அப்படின்றது இந்த இடத்துல வரும். x is equal to 2. ஸோ இங்க 2 நம்மளுக்கு வரும். ஸோ இது x is equal to 1 and x is equal to 2 ஓட அந்த லைன்ஸ் வரைஞ்சிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா கண்டுபிடிக்கணும் இந்த லைன்ஸுக்கு அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நடுப்புற இருக்கிற அந்த ஏரியா பார்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த போர்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸோ இந்த போர்ஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ லிமிட் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், 1 to 2 எடுத்துப்போம். ஸோ இதை நேம் பண்ணிக்கலாம். இது ஓ அண்ட் இங்கே என்னது ஏ, இது பி பாயிண்ட், இது சி அண்ட் இது டி பாயிண்ட் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா required is equal to area of ABCD. So இது எப்படி எழுதுவோம், integral 1 to 2 y into dx அப்படின்னு நம்ம எழுதுறோம். y equal to x square கொடுத்துருக்காங்களா, ஸோ y ஓட பிளேஸில் நம்ம என்ன போடலாம், x square போட்டுக்கலாமா. ஸோ integral 1 to 2 x square dx அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் பை 3 வரும், 1 to 2. லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2 கியூப் பை 3 மைனஸ் 1 கியூப் பை 3. ஸோ 8 by 3 மைனஸ் 1 by 3 நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி 7 by 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். y equal to x to the power 4, x is equal to 1 and x is equal to 5. இது ரெண்டும் லைனோட ஈக்குவேஷன் and y equal to x to the power 4. திருப்பியுமே இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x to the power 4 x square the whole square is equal to y அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதுவுமே அதே ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ x square equal to 4ay இந்த ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ பாரபோலாவும் அதே அப்வர்ட் ஃபேசிங் பாரபோலா தான் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ x is equal to 1 அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல x is equal to 1 வரும் அண்ட் x is equal to 5 இந்த இடத்துல வருது. ஸோ அவங்க லைனுக்கும் அந்த பாரபோலா அந்த கர்வுக்கும் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த க்ளோஸ்டு ரீஜனை தான் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த க்ளோஸ்டு பார்ட் அப்படின்றது இந்த க்ளோஸ்டு பார்ட்டை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ரிக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம அப்படியே இதை அப்ளை பண்ணிக்கலாம். இன்டகிரல் y இன்டூ டிஎக்ஸ் வந்துடும் அண்ட் இங்கே என்னது லிமிட் 1 to 5 நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே ஒய்யோட பிளேஸில் என்ன இருக்குது, எக்ஸ் டு த பவர் 4 இருக்கு. ஸோ அப்போ 1 to 5 எக்ஸ் டு த பவர் 4 டிஎக்ஸ்னு நம்மளுக்கு வரும். இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் டு த பவர் 5 by 5 வரும், 1 to 5. ஸோ 5 to the power 5 by 5 minus 1 to the power 5 by 5 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் இது 5, இது 5 to the power 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 5 to the power 4 is 625 வரும். ஸோ ஏன்னா 5
5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். 25 into 25 625 minus 1/5 வந்து இருக்கும். ஸோ 625 minus 1/5 டெசிமல் வேல்யூ வந்து 0.2. ஸோ ஆன்சர் வந்து 625 minus 0.2. It will be 624.8 square meters. Second question பார்க்கலாம். Sketch the graph of y equal to modulus of x plus 3 and evaluate அப்படின்னு சொல்லி integral minus 6 to 0 modulus x plus 3 dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கும். அண்ட் மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட்ல இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ அதாவது மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரும்னா மைனஸ் எக்ஸா வந்து இருக்கும் எப்போ when x is less than 0 and எக்ஸா வந்து இருக்கும் when x is greater than 0 அப்படின்ற கண்டிஷன்ல வந்து நம்மளுக்கு வரும். when x is greater than or equal to 0. ஸோ அப்பனா இங்க என்ன அர்த்தம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து இருக்கா. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 0 அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 0க்கு இங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதே இங்க என்ன இருக்கு, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 வந்து இருக்கு. அப்போ இதோட கிராஃப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, ஸோ இந்த மாடுலஸ்குள்ள இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ எக்ஸ் வேல்யூ -3 அப்படின்னு இருக்குதுல, அதாவது இந்த இடத்துல வரும் நெகட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு என்னது 0 ஆகுது. ஸோ அப்போ எப்படி நம்மளுக்கு கிராஃப் வரும் அப்படின்னா மைனஸ் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிராஃப் வந்து வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, ஸோ இது எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 கேன் பி ரிட்டன் ஆஸ், இங்க வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 வந்து வரும் எப்போ when x is less than x is less than -3. அண்ட் இது எப்படி வந்துச்சு நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், x plus 3 is less than 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு இப்படி வந்துடும். அதே மாதிரி plus x plus 3 when x plus 3 is greater than 0. இதை வந்து இந்த 3 இந்த பக்கம் எடுத்து வரும்போது, அதாவது ஈக்குவல் டு சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான் வந்து நம்ம இன்இக்வாலிட்டி சைன் இருக்கும்போது, அதாவது லெசர் தேன் கிரேட்டர் தேன் இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ எக்ஸ் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த -3 அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்பிளிட் ஆகிற பாயிண்ட் ஃபங்க்ஷன். என்ன ஆகுது இங்க வந்து, அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க -6 to 0வா, ஸோ அப்போ -6 அப்படின்றது சம்வேர் இங்க வந்து வருது. ஸோ நம்ம என்ன ரீஜன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ -6ல இருந்து -3 வரைக்கும் ஒரு போர்ஷன், -3ல இருந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 0 வரைக்கும். ஸோ 0ன்றது இந்த இடத்துல வந்து வரும். ஸோ இந்த போர்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம், அதுக்கப்புறமா வந்து இந்த பார்ட். ஸோ இந்த கிவன் ஃபங்க்ஷனை நம்ம ரெண்டா வந்து பிரிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் -6 to -3 y dx வந்து வரும் அண்ட் பிளஸ் -3 to 0 வந்து வரும் y dx வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ இப்போ இந்த y dx இருக்குல்ல, ஸோ இதுதான் அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 தான் நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த y dx வந்து நம்ம எப்படி y வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம், எக்ஸ் வந்து வேல்யூ லெஸ் தேன் -3 இருந்தா, அதாவது -6ல இருந்து -3 இருந்தா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், அதாவது மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றோம். அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -3 இருந்ததுன்னா, -3 இல்லைன்னா அதோட கிரேட்டர் வேல்யூவா இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் பிளஸ் 3 ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ லெஸ் தேன் -3னா -6ல இருந்து -3க்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றோம். ஸோ -6 to -3 என்ன வரும், மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 டிஎக்ஸ்னு வந்து வந்துடும், பிளஸ் -3 to 0 அண்ட் y வந்து நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ
இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இங்க மைனஸ் அப்படியே மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் வந்துடும், இங்க மைனஸ் எக்ஸ் இருக்கா, இதை இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வந்துடும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் திருப்பியுமே மைனஸ் 3x வந்து வரும். லிமிட் வந்து -6ல இருந்து -3 வரைக்கும் வந்து வரும். பிளஸ் அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு, இது வந்து எக்ஸை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வந்துடும். பிளஸ் 3x வரும். -3 to 0 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸாவே வந்து முடிச்சிருங்க. ஸோ அப்போ வந்து ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம அது வந்து ரொம்ப லென்த்தியா போற மாதிரியும் தெரியாது, நம்ம டைம் கன்சூமிங்காகவும் வந்து இருக்காது. ரெண்டுத்துக்காகவே வந்து சைமல்டேனியஸா அப்படியே வந்து 2 பார்ட்டும் பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் -x² by 2 இருக்கா. ஸோ இங்க வந்து என்ன வரும், -3 whole square by 2 வந்துடும். -3 into -3 வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து அப்பர் பார்ட், அப்பர் லிமிட். அண்ட் மைனஸ் இங்க வந்து என்ன வரும், -6 whole square by 2 -3 into -6 வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து லோவர் லிமிட். பிளஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அப்ளை பண்றேன். இங்க வந்து 0/2, இது வந்து 0 ஆயிடும். பிளஸ் -3 whole square by 2 வரும். பிளஸ் 3 into -3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி சைன் எல்லாம் மாற்றி நம்ம எழுத போறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இங்க என்ன வரும்னா, மைனஸ் இருக்கா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. -3 whole square 9 ஆயிடும். பை 2 வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து மைனஸ் இருக்கு, 3 into -3 பிளஸ் 9 வந்து நம்மளுக்கு வரும். மைனஸ் அடுத்தது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோமா 6. ஸோ இட் வில் பி மைனஸ் வெளியில இருக்கு. -6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வந்து 36 வந்து நம்மளுக்கு வரும். பை 2. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 3 into 6 வந்து 18 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பிளஸ் இங்க வந்து 0 வந்துடும். அண்ட் மைனஸ் அடுத்தது 9/2 -9 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 2 வந்துடும். -9 இது வந்து இன்டூ 2 பிளஸ் 18 வந்து நம்மளுக்கு வரும். மைனஸ் இங்க வந்து 2 1 டைம், இது 2 1 டைம், 2 8s are -18 plus 18 again it will become 0. ஸோ இதுவும் வந்து 0 பிளஸ் 0. இது அடுத்த ஸ்டெப்ல நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். மைனஸ் இங்க வந்து 2 வந்துடும். அண்ட் 9 மைனஸ் இது 1 into 2. ஸோ வந்து நம்மளுக்கு 18 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த -9 plus 18 வந்து என்னது, 9/2 வந்துடும். அண்ட் இங்கேயும் வந்து நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, 9 minus 18/2 -9 வரும். ஸோ மைனஸ் இருக்கு, -9/2. ஸோ இட் வில் பி 9/2 plus 9/2 வந்து வரும். ஸோ இங்க 2 வந்து காமன் டினாமினேட்டர், 9 plus 9 18 வந்து வரும், which is 9. ஸோ 9 square units. இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த செகண்ட் சம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y equal to sin x between x is equal to 0 and x is equal to 2π வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைனோட கர்வ் வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. 0ல இருந்து 2π வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த கர்வ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் வரும். ஸோ இங்க வந்து 0 வரும் அண்ட் ஹியர் 2π. ஸோ எது வரைக்கும் வந்து நம்மளுக்கு வரும், இந்த இடம் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் வந்து 1ல இருந்து -1 வரைக்கும் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் -1 அண்ட் இங்க வந்து திஸ் இஸ் π/2 அண்ட் இங்க வந்து π வந்து வரும் அண்ட் இங்க திஸ் 3π/. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோமா. இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம இந்த ஷேடட் ரீஜன் தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எது ஷேடட் ரீஜன், இதுதான் வந்து ஷேடட் போர்ஷன். இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா வந்து we are going to find it out. ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 0ல இருந்து π வரைக்கும், அதுக்கப்புறமா வந்து πல இருந்து 2π வரைக்கும். ஸோ நம்ம வந்து இது 0 to 2π அப்படின்றத ரெண்டா பிரிக்கிறோம். ஏன்னா ரெண்டு போர்ஷன் வந்து இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து அப்பர், அதாவது அபவ் த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, இங்க பிலோ த
எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தா நெகட்டிவ்ல வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், இது நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஏரியா வந்து என்ன பண்ணுவோம், இங்க வந்து மாடுலஸ் வந்து எடுத்துப்போம். பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் வரும்போது மாடுலஸ் வந்து எடுத்துப்போம். அபவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா பாசிட்டிவ்ல தான் வந்து நம்மளுக்கு வரணும். இங்க கொடுத்துருக்காங்க some portion of the curve is above x axis, some is below the x axis. Area bounded by the curve y and x axis and the ordinate x equal to a and b is given by. ஸோ இது வந்து ஏரியா 1, இது ஏரியா 2. இதுக்கு வந்து மாடுலஸ் அப்ளை பண்றோம். எதனால அப்படின்னா பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால. இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம இப்போ இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா 0 to pi y dx வரும், பிளஸ் pi to 2 pi y dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் y-ஓட வேல்யூ. ஸோ 0 to pi y வந்து sin x dx வந்து நம்மளுக்கு வரும், பிளஸ் pi to 2 pi இங்க வந்து sin x dxன்னு வந்து எனக்கு வரும். ஸோ இது வந்து மாடுலஸ்குள்ள வந்து நம்மளுக்கு வந்துடும். 0 to pi அப்படின்றது வந்து என்னது, இது வந்து அப்பர் போர்ஷன். ஸோ நெகட்டிவ்ல வரப்போறது இல்லை. பைல இருந்து 2 pi வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்ல வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம மாடுலஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் மாடுலஸ். ஸோ இப்போ இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும், 0 to pi வந்து வந்துடும், பிளஸ் இதுவுமே வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் வரும். ஆனா வந்து நம்மளுக்கு என்னது, திஸ் கம்ஸ் அண்டர் மாடுலஸ். இங்க வந்து பைல இருந்து 2 pi வரைக்கும், சின்ஸ் திஸ் இஸ் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் பை வந்து நம்மளுக்கு வரும், மைனஸ் காஸ் 0 வந்து நம்மளுக்கு வரும். நான் மைனஸை வந்து வெளியில வந்து எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ் வந்து நான் வெளியில வச்சுக்கிறேன். அண்ட் வெறுமையா காஸ் எக்ஸுக்கு மட்டும் நான் அப்ளை பண்றேன், காஸ் 0. ஸோ பிளஸ் அதே மாதிரி இங்கேயுமே வந்து அதே மாதிரி தான் மாடுலஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் போயிடும். அதனால நான் அந்த மைனஸை எடுத்துக்கலாம். ஸோ காஸ் வந்து இங்க என்ன வரும், காஸ் 2 pi மைனஸ் காஸ் பை வந்து நம்மளுக்கு வரும். இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணிருக்கு. மைனஸ் இருக்கா, ஸோ காஸ் பையோட வேல்யூ வந்து என்னது, இட் இஸ் மைனஸ் 1. மைனஸ் காஸ் 0 வந்து என்னது 1. ஸோ அப்போ மைனஸ் 1 மைனஸ் 2, ஸோ மைனஸ் 1 மைனஸ் 1 வந்து இங்கே என்ன வந்துடும், இட் வில் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 வந்து வந்துடும். பிளஸ் காஸ் 2 பையோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வரும், இஸ் 1 மைனஸ் காஸ் பை வந்து திருப்பியும் மைனஸ் 1. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கு, 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 பிளஸ் 1 2 வந்து வந்துடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2, ஸோ 2 பிளஸ் 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும், விச் இஸ் 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து கார்ட்ஸில் வந்து தரேன், ஐ பட்டனில் வந்து நான் உங்களுக்கு தரேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா சம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 4th கொஸ்டின், ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y equal to x cube, the x-axis and the ordinate x is equal to -2 and x is equal to 1 is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த கர்வ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் அதுக்கப்புறமா ஆர்டினேட்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கியூபோட இந்த கர்வ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வரும், y வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 0. இப்போ அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 1 போட்டா எனக்கு வந்து y வேல்யூ வந்து என்ன வரும், y வேல்யூ வந்து எனக்கு 1 தான் வந்து வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு வந்து நான் யூஸ் பண்றேன். -1 போட்டா எனக்கு y வேல்யூவும் வந்து -1 தான் வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுறேன், y வந்து என்ன வரும், 8 வந்து எனக்கு வரும். அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 போட்டா y வந்து -8 வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ கிராஃப் வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் வந்து நம்மளுக்கு கிராஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி இப்போ பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் y ஈக்குவல் டு 0 அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து வருது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 1.
ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வரும், இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் இங்கே ஒய் ஈக்குவல் டு 1 வந்து இந்த இடத்துல வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, ஒய் ஈக்குவல் டு -1. ஸோ எக்ஸ் வந்து -1 இந்த இடத்துல, ஸோ இப்படி, அண்ட் ஒய் ஈக்குவல் டு -1 இந்த இடத்துல. அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வில் பி, இது வந்து எக்ஸ் வேல்யூ 2 அண்ட் அதோட ஒய் வேல்யூ வந்து 8. ஸோ இதுதான் வந்து 8 பக்கம் வரும். அதே மாதிரி தான் சேம் திங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ அப்போ -2 அப்படின்னும் போது இந்த இடத்துல வருது அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ -. ஸோ நம்ம வந்து என்ன ஃபார்ம் பண்ணணும், இந்த எந்த ஏரியா வந்து அவங்க கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, ஸோ -2ல இருந்து 1 வரைக்கும் அப்படின்னு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ -2ல இருந்து அப்படின்னா எந்த போர்ஷன், ஸோ இங்க ஆரம்பிச்சு, ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சு 1 வரைக்கும். ஸோ அப்போ எந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு வருதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அண்ட் திஸ் போர்ஷன், ஏன்னா அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அந்த கர்வு, அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஸோ எல்லாமே கவர் பண்ற மாதிரி வரணும். ஸோ அப்போ இந்த போர்ஷனும் நம்ம எல்லோ கலர்ல ஷேட் பண்ணிருக்கோம், இந்த போர்ஷனும் தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 2 ரீஜனா வந்து நம்மளுக்கு புரியுது, இந்த ஷேடட் ரீஜன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி வரும், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து அப்படின்னா -2, 0, 0ல இருந்து 1 வரைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன், ஸோ நம்மளுக்கு -2ல இருந்து 0 வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு போர்ஷன், 0ல இருந்து 1 வரைக்கும் ஒரு போர்ஷன். ஸோ y dx பிளஸ் 0ல இருந்து 1 y dx அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி கிராஃப் மார்க் பண்ணி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சம் சால்வ் பண்றது. y இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் வந்து இருக்கு. ஸோ -2 to 0 எக்ஸ் கியூப் dx வந்துடும், பிளஸ் 0 to 1 எக்ஸ் கியூப் dx வந்து வந்துடும். சால்வ் பண்ணலாம், எக்ஸ் டு த பவர் 4 இன்டகிரேட் பண்ணா பிளஸ் பை 4 -2 to 0 பிளஸ் அதே மாதிரி எக்ஸ் டு த பவர் 4/4 0 to 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க வந்து இந்த லிமிட்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 வந்துடும், -2 the whole power 4/4 வரும், பிளஸ் 1 to the power 4/4 minus 0/4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 0 போயிடும், இங்க 2 to the power 4 வந்து நம்மளுக்கு 0 மைனஸ் இங்க வந்து 16 வந்துடும், /4 வந்து நம்மளுக்கு வரும், பிளஸ் இங்க வந்து 1/4 வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது 4 1 டைம், இது 4 டைம்ஸ், -4 பிளஸ் 1/4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ சின்ஸ் திஸ் இஸ், இது என்னது, இந்த பார்ட் -2ல இருந்து 0 வந்து எங்க வருது, பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் வருதுல. ஸோ அப்போ வந்து இது மாடுலஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்க மாடுலஸ் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ மாடுலஸ் அப்ளை பண்ண இட் வில் பி -4 வந்து வெறும் 4 வந்து ஆயிடும். ஸோ 4 பிளஸ் 1/4 வந்து வரும், எல்சிஎம் வந்து 4. ஸோ 16 பிளஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும், விச் இஸ் 17/4 அண்ட் ஆப்ஷன் வந்து டி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். த ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆர்டினேட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம எப்படி ஃபங்க்ஷன் வரும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். என்ன வரும், எக்ஸ் வேல்யூ வரும், that is x is greater than or equal to 0க்கு minus x வந்து வரும், x is less than 0க்கு வரும். இங்க வந்து என்ன இருக்கு, this is y equal to, இதே வந்து இப்போ இங்க என்ன இருக்கு, x into modulus of x வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த x into x வந்துடும் for x value greater than equal to 0. x modulus of xக்கு என்ன வரும், minus xன்னு வரும் for x value less than 0. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ அப்ளை பண்றோம். ஸோ அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு இங்க y இதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் அண்ட் இங்க வந்து -x² அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடி நம்ம எடுத்தோம்ல அதே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். x is equal to 0 போடும் போது நம்மளுக்கு y வேல்யூ வந்து என்ன வரும், y will be 0. ஸோ x is equal to 1 வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட y வேல்யூ வந்து எனக்கு 1 வந்து வரும். அண்ட் x is equal to நான் 2 எடுக்கல, x is equal to -1 வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு y வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும், x is equal to -1 அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன்ல தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து -1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா -1 ஹோல் ஸ்கொயர் 1 ஆயிடும். ஆனால் இங்கே -1 தான் வந்து நம்மளுக்கு வரும், y வந்து -1 தான் வந்து வரும். ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம கிராஃபை வந்து நம்ம மார்க் பண்றோம். எப்படி வரும் அப்படின்னா நம்மளோட கிராஃப், ஸோ இப்போ இங்க பாருங்க x is equal to 0 இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்துடும், x is equal to 1. ஸோ அப்போ x வந்து 1 இருக்கும் அண்ட் y வேல்யூவும் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு 1 தான் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் y பாயிண்ட் 1 வந்து. அதே மாதிரி x is equal to -1 வந்து நான் மார்க் பண்றேன் அப்படின்னா y வேல்யூ -1. ஸோ இது கரெக்டா இங்க அண்ட் y வேல்யூ -1 வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அவங்க வந்து என்ன போர்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த போர்ஷன் தான் வந்து அவங்க நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த போர்ஷன், x -1 x is equal to 1. ஸோ அப்போ எது வந்து எதை வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன போர்ஷன் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும் அப்படின்னா இந்த பார்ட் வந்து கவர் ஆகும். ஸோ எந்த பார்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஷேடட் ரீஜன் தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும், -1ல இருந்து 0, அதுக்கப்புறம் 0ல இருந்து 1. ஸோ இப்படிதான் வந்து நம்ம தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு வந்து -1 to 1 வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ -1 to 0 and y dx plus 0 to 1 y dx அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். இப்போ 0 to 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபவ்ல வந்து பாசிட்டிவா தான் இருக்கும், -1 to 0 வந்து பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் வருது. ஸோ மாடியுலஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஸோ -1ல இருந்து 0 வந்து நம்ம எதை வந்து யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் எக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் 0 -x ஸ்கொயரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டெக்ரல் -1 to 0 இது வந்து மாடுலஸ்ல வரும். yக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் இந்த இடத்துல அப்படின்னா -1ல இருந்து 0, அதாவது லிமிட் வந்து -1ல இருந்து 0 which is x வேல்யூ லெஸ் தேன் 0. ஃபங்க்ஷன் வந்து என்னது, -x ஸ்கொயர். ஸோ -x ஸ்கொயர் dx தான் வந்து அப்ளை பண்றோம். இது வந்து வித்தின் மாடுலஸ்ல வரும், ஏன்னா பிலோ எக்ஸ் ஆக்சிஸ். பிளஸ் அடுத்தது வந்து என்ன வரும், 0ல இருந்து 1 வரைக்கும் வரும். அண்ட் இது வந்து என்னது, எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 0 வரும். அப்போ இதோட ஃபங்க்ஷன் வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ வந்து நம்ம அப்படியே இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் இன்டகிரல் இன்டகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா -x³ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா -x³/3 வந்து வரும். அண்ட் லிமிட் வந்து -1 to 0 வந்து வரும். அதே மாதிரி இங்கேயும் x³/3 0 to 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம், லிமிட்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 0 வந்துடும் ஃபர்ஸ்ட் ஒன், மைனஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 0 மைனஸ், இந்த மைனஸ் வந்து நான் லோவர் லிமிட்காக எழுதியிருக்கேன் இங்கே. அண்ட் இது வந்து மைனஸ், இந்த மைனஸ் இந்த எழுதியிருக்கேன், -1/3 வந்து நமக்கு வந்துடும். அண்ட் திஸ் இஸ் வித்தின் த மாடுலஸ் பிளஸ் இங்கே வந்து 1/3 -0 வந்து வந்துடும். ஸோ இப்போ இது இத்தனை மைனஸ் வந்து இருக்கு. ஸோ மாடுலஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் வந்து ரிமூவ் ஆயிடும், அதை விட்டுங்க. ஸோ இங்க -1/3 வரும்போது என்ன வரும், -1 பிளஸ் ஆயிடும். ஸோ அவ்வளவுதான், அது மைனஸும் இந்த மாடுலஸ் இருக்கிறதுனால போயிடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா இங்க என்ன இருக்கு, 3 மைனஸ் இருக்கு, அப்பனா என்ன வரும், மைனஸ் தான் வந்து வரப்போகுது. -1/3 வித்தின் மாடுலஸ்ல வந்து இருக்கும், பிளஸ் 1/3. அப்போ வந்து மைனஸ் மாடுலஸ்குள்ள இருந்தாலும் நம்ம என்ன எழுதுவோம், 1/3 பிளஸ் 1/3 அப்படின்னு தான் வந்து நம்ம எழுதுவோம், which is 2/2 units. அண்ட் ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி இதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைனஸ் இது வந்து 0 ஆயிடுது.
அதுக்கப்புறமா வந்து லோவர் லிமிட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுப்போம், அந்த மைனஸ் இது. அதுக்கப்புறமா இங்க மைனஸ், அதுக்கப்புறமா எக்ஸ் கியூபுக்கு மைனஸ் வந்து ஹோல் கியூப் வந்து போட்டிருக்கேன். சரியா? ஸோ இப்போ இது எல்லாம் இப்போ இது இங்க வந்து 1 2 3. ஸோ மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், திருப்பியும் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ -1/3 வந்து வரும். ஏன்னா -1 the whole cube வந்து என்னது -1 தான். ஸோ -1/3 இருக்கும். இங்க மைனஸ் வெளியில இருக்கா, மல்டிப்ளை பண்ணும்போது +1/3 ஆயிடும். திருப்பியும் வந்து மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது -1/3 ஆயிடும். மாடுலஸ் குள்ள இருக்கிறதுனால பிளஸ் ஆயிடுது. ஸோ பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸி. பேசிக்ஸை நல்லா தரோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த 5th கொஸ்டின். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த சாப்டரோட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸும் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.